பாகிஸ்தானோட சர்வ வல்லமை கொண்ட ஒரு நபரா பாகிஸ்தானினுடைய அசீம் முனீர் ராணுவ தளபதி மாற போறாரு. ஏற்கனவே பாகிஸ்தான்ல ராணுவத்துக்கு அதிக அதிகாரம் உண்டு. ஆனா வெளிப்படையா அவங்க ராணுவம் ஆட்சியில ஈடுபடாது. அதுக்கு காரணம் வெளிநாடுகள்ல இருந்து பிரஷர் வரும், ஜனநாயகம் இல்ல, நாட்டுல வளர்ச்சி இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் வராது அப்படின்ற காரணத்தினால பொம்மைக்கு ஒரு பிரதமரை உருள வச்சுட்டு அவங்க ராணுவ ஆட்சி பண்ணுவாங்க. ஆனா வெளிப்படையான ராணுவ ஆட்சி நடந்திருக்கு பாகிஸ்தான்ல. ஆயூப் கான், ஜியா அல் ஹக், பர்வேஸ் முஷரப் அப்படின்னு 3 ராணுவ தளபதிகள் இதை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு ஃபெயில்டு மார்ஷல் ஆசிம் முனீரும் வரப்போறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சரி, அங்க என்ன ஆட்சி வந்தா என்ன, அதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது, பாகிஸ்தான்ல எப்பெல்லாம் ராணுவ ஆட்சி வருதோ அப்பெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சனை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பர்வேஸ் முஷரப் 1999 2008 வரைக்கும் இருக்கும்போது கார்கில் பிரச்சனை அப்படின்ற ஒன்று வந்தது. ஆயூப் கான் ராணுவ தளபதியா இருந்து பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் அப்போ ஒரு பிரச்சனை அவர் காலகட்டத்திலையும் வந்தது. இந்த மாதிரி இந்தியாவை பாதிக்கிற மாதிரியான விஷயம் பாகிஸ்தானோட உச்சபட்ச அதிகாரத்தில் ராணுவம் இருக்கும் போதெல்லாம் நடக்கு. அந்த ஒரு விஷயம் இப்போ மறுபடியும் நடக்க போகுது. இது சம்பந்தமா பாகிஸ்தானுடைய பிரதமர் பாகிஸ்தானினுடைய ஜனாதிபதி கிட்ட பேசியிருக்காரு. அதாவது பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஏன் அவர் அதிகாரத்தை குறைச்சு ராணுவ தளபதிக்கு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு தேவையில்லாம போய் இந்த மாதிரி ஜனாதிபதி கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த நிலைமையில தான் அவரே இருக்காரு. ஏன்னா ஆசிம் முனீர் ஆட்டி வைக்கிற பொம்மையா தான் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இந்த பர்வேஸ் முஷரப் அந்த மாதிரியான ஆட்சி காலத்துல எந்த அளவுக்கான அதிகாரம் ராணுவ தளபதி கிட்ட இருந்துச்சோ இப்போ மறைமுகமான அதிகாரம் ஆசிம் முனீர் கிட்ட இருக்கு. ஷபாஸ் ஷெரீப் அதுக்கு கூணு கும்பிடு போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இந்த பாகிஸ்தானினுடைய கான்ஸ்டிடியூஷன் அங்க அரசியலமைப்பு இருக்கா அப்படின்றதே கேள்விதான். ஆனா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஆர்டிகிள் 243ல 27வது அமெண்ட்மெண்ட் பில், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வராங்க. இந்த சட்ட திருத்தம் இப்ப ஏன் அப்படின்னா இந்த அசீம் முனீரோட பேரு ரொம்பவே கெட்டு போயிருந்தது. இந்த இம்ரான் கான் எல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது அதுல அசீம் முனீர் காரணமா இருந்தாரு. நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல கூட ஷபாஸ் ஷெரீப் ஜெயிக்கிறதுக்கு பதிலாக இம்ரான் கான் தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனா ராணுவம் தலையிட்டு இந்த ஷபாஸ் ஷெரீஃபை ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் விமர்சனம் இருந்துச்சு. அது எப்ப மாதிரி இந்த அசீம் முனீருக்கு மேல ஒரு பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சதுன்னா இந்த பகல்காம் அட்டாக்கு அப்புறம் இந்த ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா செஞ்சாங்க. அப்போ அவர் மிகப்பெரிய அளவில் இந்தியாவை வெற்றி கொண்டதாகவும் அவர் அதனால ஃபீல்டு மார்ஷல் ஆனதாகவும் இந்தியாவையே வெற்றி கொண்டுட்டாரு அப்படின்னு பாகிஸ்தான் மக்கள் கிட்ட ஒரு கருத்துருவாக்கம், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவருக்கு பாசிட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணாங்க. இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் ஆசீர்வாதத்தோட தான் ஆசிம் முனீருக்கு இந்த முடிசூட் அப்படின்றது பாகிஸ்தானில் நடந்துச்சு. அப்படி நடந்ததுனால இந்த நேரத்திலேயே சுதாரிச்சு நம்ம ஆசிம் முனீரை ஒரு மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட நபரா மாத்தணும் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அந்த உளவுத்துறையும் பாகிஸ்தானும் சேர்ந்து செய்யற நாடகம் தான் இந்த ஆர்டிகிள் 243ல 27வது சட்ட திருத்தம். இது பாகிஸ்தான் மக்களினுடைய எதிர்காலத்தை படுகுழியில தள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நாட்டில் நேரடியாக ராணுவத்தோட ஆட்சி இருக்கும்போது வளர்ச்சி அப்படின்றது கேள்விக்குறி, வீழ்ச்சி தான் இருக்கும். பாகிஸ்தானில் ஜனநாயக ஆட்சி இருக்கும்போதே வீழ்ச்சி இருக்கு அப்படின்னா அப்போ ராணுவ ஆட்சி வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி. இந்த 27வது சட்ட திருத்தத்தில் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல ராணுவ தளபதிக்கு அதிகாரம் 2030 வரைக்கும் ஒரு ராணுவ தளபதியா இருக்கிற மாதிரியான ஒரு திருத்தமும், அதையும் தாண்டி முப்படைகளுக்கும் சேர்ந்த ஒரே கமாண்டரா முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரா பாகிஸ்தானினுடைய ஜனாதிபதி பிரதமருக்கு இல்லாத அளவுக்கான மிக முக்கியமான முடிவுகளை பாகிஸ்தான் ராணுவத்தில் எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இவருக்கு இதை கொடுக்கு. அதாவது என்னன்னா இப்போ இந்தியாவுக்கு மேல போர் தொடுங்க அப்படின்னா யார் ஒப்புதலும் தேவையில்லை. அசீம் முனீர் நினைச்சா போய் போர் தொடுக்கலாம், இந்தியா மேல ஏவுகணையை வீசலாம். ஆனா இந்தியா திருப்பி எப்பேற்பட்ட அடி கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும். ஆனா பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடைய உயிரை மதிக்காம இப்பேற்பட்ட முடிவெல்லாம் அசீம் முனீர் கண்டமேனிக்கு எடுப்பார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு ஒரு உதாரணமா தான் ஒரு ராணுவ வீரர் உயிருக்கு $10,000 இஸ்ரேல் கிட்ட பேரம் பேசினதையும் நம்ம பார்த்தோம். இப்பேற்பட்ட ஒருத்தர் கிட்ட ராணுவத்தினுடைய முழு அதிகாரத்தையும் பாகிஸ்தான் வாரி வழங்க போகுது. ஏற்கனவே ராணுவம் பாகிஸ்தான் கஜானால எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் கை வச்சு காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த மாநிலங்களுக்கு போகும் பாகிஸ்தான்ல நிதி, அந்த மாநிலங்களுக்கு போகக்கூடிய நிதியையும் முழுசா கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ராணுவத்துக்கு வரப்போகுது. பாகிஸ்தான் மாநிலங்கள்ல இனி வளர்ச்சி அப்படின்றதே கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த அளவுக்கான அதிகாரத்தை ராணுவத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தமாக தான் இந்த 27வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றது இனிமே வரப்போகுது. ஸோ ஏகபோக அதிகாரத்தை ஷபாஸ் ஷெரீஃப்
பிரதமர் அப்படின்ற பேரில் அனுபவிக்கிறத விட்டுட்டு இனி ஆசிம் முனீர் அனுபவிக்க போகிறாரு பாகிஸ்தானில். சரி, இது பாகிஸ்தானில் தான் ப்ராப்ளம் அப்படின்னா இதனால் இந்தியாவுக்கு என்ன வரப்போகுதுன்னா, ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவம் ஆதரவில் இயங்குகிற இந்த ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகள் எல்லாம் பங்களாதேஷில் பாதுகாப்பாக இருக்க வைக்காங்க. இவங்க பங்களாதேஷில் இருந்து இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் மேலே தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசியெல்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பங்களாதேஷினுடைய அந்த கேடுகட்ட இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனுஸ் இந்திய மாநிலங்களை சேர்த்து கிரேட்டர் பங்களாதேஷ் மேப்பெல்லாம் வெளியிடக்கூடிய இந்த நேரத்தில், ஏன்னா ஏதோ கடிக்க காத்துக்கிட்டு இருக்கிற நாய் மாதிரி இந்தியாவுடைய சிக்கன் நெக் மேல பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ்னு எல்லாரும் கண்ணு வைக்காங்க. இந்த லேண்ட் லாக்டா இருக்கிற இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரே வழி பங்களாதேஷ் தான் அப்படின்லாம் வந்துட்டு முகமது யூனுஸ் பேசிட்டு இருக்காரு. சிலிகுரி கார்டார் இந்த 20-30 கிலோமீட்டர் அளவுக்கான வைடு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்திய ராணுவம் குவிச்சிருக்கு. நீ ஏதாவது வாலாட்டினா நான் வந்துட்டு நீ தீவிரவாதியை உருவாக்குற இடத்த பாகிஸ்தான்ல எப்படி போட்டு தள்ளனோ அதே மாதிரி ஒரு விஷயம் உனக்கும் நடக்கும் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையாக தான் இந்தியா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. பங்களாதேஷை பொறுத்தளவுக்கு ஷேக் ஹசீனா ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது. இந்தியாவோட அவங்களுடைய growth percentage அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இந்த கேடுகட்ட யூனுஸ் வந்துட்டு பங்களாதேஷில் உட்கார்ந்தாரோ அன்னைக்கு அவங்களுடைய எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டாரும் அடிபட்டு பாகிஸ்தான் மாதிரி பயங்கரவாதத்தை உருவாக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேட்டாக பங்களாதேஷ் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் அங்கே ஒரு இராணுவ தளபதி, இங்கே ஒரு யூனுஸ் அப்படின்னு வரும்போது தீவிரவாதிகள் டிரான்சாக்ஷன் ஏற்கனவே பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது இந்தியாவுக்கு ஒரு அலார்மிங்கான சிச்சுவேஷனாக இருக்குது. ஆனால் பங்களாதேஷ் அவங்களே எதிர்காலத்தில் ஒரே நாடாக இருப்பாங்களா அப்படின்றது கேள்விதான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் கனவெல்லாம் யார் கொடுக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானோட தைரியத்தோட இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்பும் இருக்காரு. யூனுஸ்க்கு ஒரு பிரச்சனைனா அவர் அதே ஃப்ளைட்டில் ஏறி நியூயார்க்கில் இறங்கி அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு ஏகபோகமான வாழ்க்கையை நியூயார்க்கில் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு காலத்தில் இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்களை தாய்மொழியை மறக்கடிச்சு மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த உருதுவை திணிச்சாங்க. அதையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் அந்த வங்காள பெண்களை பாகிஸ்தான் ராணுவம் சீரழிச்சது ஒவ்வொரு பங்களாதேஷி உயிருக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இருந்துச்சு. அந்த நிலைமையில் இந்திய ராணுவம் மட்டும் தலையிட்டு அன்னைக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலாம், இன்னைக்கு பங்களாதேஷ் சிதைஞ்சு அங்கே வங்காளம் அப்படின்ற மொழி அழிஞ்சிருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் காப்பாற்றி இந்தியா மீட்டு கொடுத்த பங்களாதேஷ் இன்னைக்கு நன்றி கட்டத்தனமாக துப்பு கட்ட யூனுஸ்க்கு கீழே இருந்துக்கிட்டு இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான்லேயும் ராணுவ ஆட்சி அப்படின்றது ஒரு அலார்மிங்கான சிச்சுவேஷன் தான். இது எல்லாமே இந்தியாவுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் திரிசூல் அப்படின்ற ஆப்ரேஷனில் 10 நாளாக இந்தியாவுடைய முப்படைகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அடுத்தடுத்து பாகிஸ்தான் எல்லையோரங்களில் இந்தியா மிகப்பெரிய அளவில் மிலிட்டரி எக்ஸசைஸையும் அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் முப்படைகளும் சேர்ந்து ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி அடி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான். ஆப்ரேஷன் சிந்தூரையே ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு தான் இந்தியாவுடைய ராஜ்நாத் சிங் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாதாட்டினாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு அடியாக இருக்கும் அப்படின்றத உணர்த்துறதன் விதமாக தான் இப்பேற்பட்ட ஒரு எக்ஸசைஸை இந்தியா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே எழுதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய்ஹிந்த்.